பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைய நீங்க இதே வார்த்தையை இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா எழுதியிருக்கு. வாசிக்கலாமா? And even when you ask, you don't get it because your motives are all wrong. You want only what will give you pleasure. அதாவது என்னன்னா, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கறதோ அதை தான் நீங்க கேக்குறீங்களே தவிர ஆண்டவருடைய சித்தம் எதுன்னு நீங்க கேக்குறது இல்ல. இதுதான் இந்த வார்த்தையில சொல்லி இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மோட்டிவ்ஸ், நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே தவறானதா இருக்கிறது. அதனால நம்ம கேட்கறதும் தவறானதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்லிக்கோங்க, நான் ஜோம் பண்றேன் எனக்கு பதில் கிடைக்கல, நான் இதை பண்றேன் எனக்கு பதில் கிடைக்கல, ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பதில் கிடைக்கல. ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, நீங்க விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எதற்காக? உன்னுடைய இச்சைகளுக்கு ஏற்றார் போல நீ விண்ணப்பம் பண்ணுகிறபடினால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத பாக்குறோமா, இல்ல ஆண்டவருக்கு இது சந்தோஷமா இருக்கும், ஆண்டவர் பிரியப்படுவார்னு நினைச்சு நம்ம ஜெபம் பண்றோமா? ரெண்டாவது காரியம், நமக்கு மட்டுமே இது கிடைக்கணும்னு நம்ம நினைப்போமா, இல்லைன்னா அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நினைப்போமா? இன்னைக்கு நம்ம ஜபத்தை கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா நம்மளுடைய மோட்டிவ்ஸ் ராங்கு, நம்ம ஏறெடுக்கிற ஜபங்களும் ராங்கு. ஏன்னா அது எல்லாமே நமக்கு பிளஷர் கொடுக்குற மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு நம்மளே மாத்திக்கொள்ளலாம். ஆண்டவரே, என் ஜபங்களுக்கு ஏன் இது வரைக்கும் பதில் கிடைக்கலன்னா, நான் என்னோட சந்தோஷத்துக்காக தான் ஜபம் பண்ணிருக்கேனே தவிர நீர் விரும்புகிறபடி நான் என் ஜபத்தை ஏறெடுக்கல. என்ன நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளை மாற்றுங்க, என் சிந்தைகளை மாற்றுங்க சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். கேட்கலாமே? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அநேக ஜப குறிப்புகளுக்கு பதில் கிடைக்கல. ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்க மேல குற்றத்தை சுமத்திட்டு இருக்கோம். ஆனா நீங்க அழகா சொல்றீங்க, ஆண்டவரே ஏன் நீங்க பதில் கொடுக்கலன்னா, நாங்க ஏறெடுத்த ஜபங்கள் எல்லாம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா, எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதா, எங்களுடைய இச்சைகளை அது நிவர்த்தி செய்கிறதா தான் இருக்குதே தவிர நீர் விரும்புகிறபடியோ நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுகிறபடியோ அவைகள் இல்ல. ஆண்டவரே, எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க. எங்களுடைய பிரேயஸை நாங்க மாற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்கள் எந்த வார்த்தையை ஏறெடுத்தாலும் ஆண்டவரே, அதை நாங்கள் ஒன்றுக்கு 2 முறை யோசித்து ஆண்டவரே நாங்கள் செய்கிறவர்களா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, என்ன ஜெபிக்கிறோன்றதுல நாங்க கான்சியஸா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை மட்டுமே நினைத்து கொண்டு காரியங்களை செய்யாதபடிக்கு எதை செய்தாலும் என் தேவனுக்கு இது விருப்பமா இருக்குமா, என் தேவனுக்கு இது பிரியமா இருக்குமா என்பதை நினைத்து செயல்படுகிறவர்களா நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. நீரே எங்களோடு எங்களை படி நடத்துங்க. இந்த இரவுல என்னோடு இணைந்து யாரையா ஜெபித்தாங்களோ ஆண்டவரே, எனக்கு தெரியல, இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது ஒரு நபரை பார்த்தேன், நெஞ்சு வலியினால நீங்க கஷ்டப்படுறீங்க, வாயு பிரச்சனை, நெஞ்சு வலியினால கஷ்டப்படுறீங்க. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த நெஞ்சு குத்தல், அந்த நெஞ்சு வலி எல்லாம் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால் நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இதை நான் சொல்லும் போது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்னன்னா, நான் செஞ்ச வாரத்துல எங்களுடைய சர்ச்ல பிபிஎஸ் ப்ரோக்ராம் நடந்தது. அப்போ ரொம்ப வெயில் இல்ல, இந்த நாட்கள் இல்ல. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஈவினிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், ஒரு குளுமையான ஒரு கால சீதோஷ்ண நிலையை நீங்க எனக்கு தாங்க சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஆனா ஜெபிக்கும் போது ஆண்டவரே கூல் கிளைமேட் வேணும், கூல் கிளைமேட் வேணும்னு நான் ஜெபம் பண்ணனே தவிர என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுமோ அதுல we must be very cautious. அதுக்காக சொல்றேன். ஜெபம் பண்ண நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 3 மணி இருக்கும், திடீர்னு ஒரு சூற காத்து மாதிரி காத்து மணலை அப்படியே அள்ளி தள்ளிட்டு போச்சு. காற்று, மழை எல்லாமே வந்துச்சு. வெளியே ஸ்டேஜ்ல நடத்த வேண்டிய அந்த ப்ரோக்ராம் ஆனது உள்ள நடந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன ஆண்டவரே அப்படின்னு, நீ கூல் கிளைமேட் கேட்ட, நான் கூல் கிளைமேட் கொடுத்தேன். ஆனா நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே மழையெல்லாம் கொடுத்துடாதீங்கப்பா, கூல் கிளைமேட்டை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆனா நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே கூல் கிளைமேட்டை தாங்க, கூல் கிளைமேட்டை தாங்கன்னா ஆண்டவர் கூல் கிளைமேட்டை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான், நம்ம ஜெபத்துக்கு பதில கொடுத்துட்டாரு. ஆனா அதனுடைய கான்சிக்வன்சஸை நம்ம தான் ஃபேஸ் பண்ணோம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். God bless you, God bless you, God bless you.